மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் ட்ரேடிங். எது ஒருவருக்கு நல்ல பயன் தரும், நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு மிக முக்கியமான ஒரு முதலீட்டாளர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் 120% என்னுடைய முதலீட்டிலிருந்து வந்தது. அதோடைய அர்த்தம் என்னன்னா 20% அவர் ட்ரேடிங் பண்ணி இழந்துட்டார் அப்படிங்கிறது தான். ஆனால் பாருங்க, இன்றைக்கும் நம்மில் பல பேர் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு NSE டெர்மினல் முன்னாடி காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 3:30 வரைக்கும் உணவு கூட சரியாக சாப்பிடாம அந்த டெர்மினலையே வெறிச்சு பார்த்து கொண்டு ஏதாவது 4 ட்ரேடை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பலர் வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த டெர்மினல் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு டீலர்கிட்ட நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுடைய பவர் ஆஃப் அட்டார்னி டெலிவரி கொடுத்துட்டு அந்த டீலர் நம்ம சார்பாக ஃபோன் பண்ணி சார் இதை வாங்கலாம், சார் இதை விற்கலாம், இன்னைக்கு இதை சொல்கிறாங்க, இந்த ரூமர் இருக்குது, இன்னார் இந்த பங்கை வாங்குறார், இன்னார் இதை விற்கிறார் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு எதையாவது ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தகவலை கேட்குற நாம ஒரு டெம்டேஷனில் ரியாக்ட் பண்ணி எதையாவது வாங்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ட்ரேடிங் பண்ணுறோம். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுல என்ன நடக்குதுன்னா 10 முறையில் 8 முறை நம்ம தப்பான பங்கை செலக்ட் பண்ணிடுறோம். தேவைக்கு அதிகமான பணத்தை அந்த பங்குல போட்டுருக்கோம். அந்த தேர்வு நாம் எதிர்பார்த்தபடி போகிறதில்லை. அந்த தேர்வு செய்யறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசம் கூட வெகு சில நிமிடங்கள் தான். அவர் ஃபோனில் சொல்கிறாரு அல்லது நம்ம டிவியில் பார்க்குறோம், பார்த்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த தேர்வு தவறாகி விடுகிறது. அப்புறம் தவறாகி போன அந்த தேர்வை நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரேடிங்க்கு வாங்கின ஒரு பங்கு தவறாக போகும்போது நாம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிடுறோம். அப்போ ட்ரேடிங்கும் தோற்று போயிடுது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தோற்று போயிடுது. கடந்த ஆண்டில் சொல்ல போனால் எல்லோருமே தொடர்ந்து ட்ரேட் பண்ண ஒரு பங்குன்னு சொல்லலாம் எஸ் பேங்க் பங்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே எஸ் பேங்கோட பங்கை லாங் டேர்ம்க்கு வச்சிருக்கோம். இப்போ இது என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் பாருங்க, எல்லோருமே அதை வாங்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு ஒரு சிறிய லாபத்துக்கு வித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அதை வாங்கினோம். அந்த எண்ணம் அனைவருக்குமே தவறாகி விட்டது. இதுதான் ட்ரேடிங்ல வரக்கூடிய பெருவாரியான ரிசல்ட். இருந்தாலும் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு சரியான டெக்னிக் தெரியும் ட்ரேட் பண்றதுக்கு, அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா ட்ரேடிங் சார்ந்து பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, புரோக்கரேஜஸ் நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு மூலாதாரம் ட்ரேடிங் தான். ட்ரேடிங் இல்லைன்னா புரோக்கரேஜ் நடக்காது. ரெண்டாவது, அந்த டீலர்ஸ் அவங்களுடைய வருமானம், அவங்களுக்கு சரியான ஒரு நிலையான வருமானம் வர்றதுக்கு அந்த ட்ரேடிங் தான் காரணம். மூன்றாவது, அதை சொல்லிக் கொடுக்கறதுலையும் ஒரு வருமானம் இருக்கு. ஸோ நாலாவது, இது ஈஸியாக நம்பி நம்ம நம்ம அது பின்னாடி போகிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேராசையும் வழிவகுக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் பல பேரை இந்த ட்ரேடிங்குள்ளே கொண்டு வருது. ஆனால் வெற்றியாளர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் எண்ணிடலாம், கை விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு கை விரல் போதும், 4-5 பேர். ஆனால்
லட்சக்கணக்கான பேர் இதில் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறார்கள். ட்ரேடிங்க்கு போறதுல என்ன பிரச்சனைனா, ட்ரேடிங் தோல்வி அடைகிறதோடு அதை நிற்கிறது இல்லை, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதனால் பாதிக்கப்படுது. எப்படின்னா, ட்ரேடிங்கில் நஷ்டம் வரும்போது அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக நீங்கள் வைத்திருக்கிற நல்ல பங்குகளையும் விற்று அந்த பணத்தை இதுக்கு ஈடு செய்கிறீங்க. ஸோ அந்த பங்கை வெறுமனை வச்சிருந்தாலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு நல்ல பங்கு வளர்ந்து நல்ல மதிப்பை அடைந்திருக்கும். அந்த பாதையை நம்ம பாதியிலே நிறுத்திடும். இன்வெஸ்டராக இருக்கிறதுல பல ஆதாயங்கள் இருக்கு. ஆனால் ட்ரேடராக இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் பலரும் இழந்தது தான் அதிகம். இது பண ரீதியான இழப்போட நிற்கிறது இல்லை. அந்த 3:30 மணிக்கு மேலே அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இழப்புங்கிறது நம்மளை அப்படி எளிதில் விட்டு செல்வதில்லை. தோற்று போன அந்த எண்ணம், எப்படி அடுத்தது ஜெயிக்க போகிறோன்ற அந்த ஒரு விரக்தி, நாம மட்டும் ஏன் தோத்து போறோன்ற அந்த ஒரு ஆதங்கம், நாம தோத்து போனது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ நண்பர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியும் போது அவங்கள நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு பயம், இப்படி பல விஷயங்கள் நம்மளை மனோரீதியாகவும் பாதிக்குது. பல பேர் இதனால அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நானும் அதை கூட பார்த்துருக்கேன். இதையெல்லாம் ஒருவர் தவிர்க்க வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை விட பாதிப்புகள் மிக அதிகம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக ட்ரேடிங் பக்கம் அதிகம் போகாம ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இந்த பக்கம் ஒரு பாதையை அமைச்சிக்கிறதுக்கு முன் வருவீர்கள். ஓய்வு பெற்ற பின் பலர் அந்த ஓய்வு பணத்தை வைத்துக்கொண்டு ட்ரேட் செய்து ஒட்டுமொத்தமாக அழிந்ததையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு அவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துப்பாங்க. ஆகவே அந்த இழப்பு பணத்தோடு நிற்பதில்லை. இது போன்ற பல காரணங்கள் ஒருவர் ட்ரேடராக இல்லாமல் இருப்பதற்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்டராக ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு பங்கு சந்தையில் ஒரு வர்த்தகராக இருந்து ட்ரேடிங் செஞ்சு உங்களுடைய பணத்தையும் நிம்மதியையும் இழக்காதீர்கள். வர்த்தகம் வெர்சஸ் முதலீடு, ட்ரேடிங் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த சாய்ஸ் ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் சாய்ஸ். அந்த சாய்ஸை நல்லா பாருங்க, நல்லா பண்ணுங்க, சிந்திச்சு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. தொடர்ந்து முதலீட்டு களத்தை பாருங்கள். நான் உங்களோடு இது போன்ற பல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.